ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் விலாக் போட்டு. இன்றைக்கி தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோங்க. காலையில் 8:45 விலாக் எடுக்கிறேங்க. 9 மணி ஆக போகுது. தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. இன்றைக்கி 1 பாட் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்தேன். தக்காளி சாதம் தான் தம்பி கேட்டாங்க. 1 பாட் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்தேங்க. இப்போ எல்லாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றிடலான்ட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். மதியத்துக்கு தக்காளி சாதமும் ஒயிட் ரைஸ் ரசம் அவ்வளோதாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நேற்று மதியம் வச்ச சாதம் மீதி இருந்தது. அப்புறம் ராகி களி அம்மா கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க, அதுவும் மீதி இருந்ததுங்க. தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ காலையில் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிப்போம். ரசமும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. வீடெல்லாம் மாப் போடணும், கோயிலுக்கு கிளம்பணும். அதனால் பெட்ஷீட் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு லோடு போட்டேங்க. இது இன்னொரு லோடு துவைச்சிட்ருக்கு. கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க சுத்தமாக. அவ்வளோதான், கிச்சன் வேலை முடிஞ்சதுங்க. இப்போ வீடுன்னெலாம் ஒதுங்கி வச்சுட்டேன். இனி வீடு கூட்டி மாப் போடணும். அதுக்குள்ளே பசிக்குதுன்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி சாப்பிட்டேங்க. துணியும் முடிஞ்சிருச்சு. மேலே போய் காய வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பெட்ஷீட் இந்த மாதிரிலாம் தாங்க மாடியில் காய போடுவோம். மற்றதெல்லாம் கீழேயே ஸ்டாண்ட் இருக்குது, துணி காய வைக்கிற ஸ்டாண்டு, அதில் காய போட்டுருவேன். இப்போ மாடிக்கு போய் துணி காய வச்சுட்டு வந்துடலாம். 5th ஃப்ளோரில் இங்கே போனோம் மாடிக்கு. 4th ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப் ஏறணுங்க ஒரு ஃப்ளோரு. பாருங்கள், எல்லாம் துணி காய வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது, இங்கே துணி காய வச்சுட்டு போயிடலாம். மாடிக்கு வந்து வியூ சூப்பராக இருக்குங்க. என்ன கொஞ்சம் வெயில் அடிக்குது. இப்போ துணியும் காய வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இங்கே தான் உள்ளே துவைச்சிக்கலாங்க. அதுக்கும் நிழல் இது இருக்குது. ஈவினிங் டைமில் இங்கே வந்து உட்காந்துட்டு வாக்கிங் போகிறது பேசுகிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்லா காற்றும் நல்லா வருங்க. இப்போ துணி காய வச்சாச்சு. கீழே வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டில் ரெகுலர் யூஸ் துணியெல்லாம் காய வச்சுப்பேங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ கோயிலுக்கு கிளம்புறோங்க நானும் பாப்பாவும். 12:20க்கு 12 மணிக்கு அங்கே பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த கேப்பில் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாப்பாடும் மதியத்துக்கு வச்சாச்சுங்க. ஒயிட் ரைஸு வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நானும் பாப்பாவும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு தாங்க போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க, கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இது அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற குளங்க. இந்த குளம் நல்லா பெருசாக இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து பார்த்தா சூப்பராக நல்லா வியூ நல்லா இருக்குங்க. கீழே நான் ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த வியூ இதை நல்லா காட்டுறேன். இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஈரோட்டில் பெரிய சேமூருங்கிற ஏரியாவில் இருக்குங்க கோயில். கோயிலுக்கு வந்தாச்சு. பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிக்கு விலாக் எடுக்கிறேங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை அம்மா வீட்டுகிட்ட சந்தைங்க. அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கூடவே சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நைட்டு இட்லி சுட்டு சிக்கன் குழம்பு வச்சுக்கலான்னு அந்த சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க. 2 கட்டி பூண்டு, இஞ்சி. இப்போ இதெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சி வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சுங்க. சின்ன வெங்காயமும் அரைச்சிக்கலாம், 3 தக்காளி அரைச்சிக்கலாம். எல்லாம் வதக்காமல் பச்சையாக அரைச்சி வைக்கிற குழம்புங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு பட்டை, சோம்பு, 2 கிராம்பு, கல்பாசி சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டு, வெங்காயம் வந்து நைஸாகவும் அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சிக்கலாம். அம்மி இருந்தால் கூட அதில் 1-2 தட்டி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 2 இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வதங்கிடுச்சு. நல்லா மசாலா வாசமும் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 கிலோ சிக்கன் அளவில் செஞ்சிட்ருக்கேங்க.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேணாம், சிக்கன்லேருந்தே தண்ணி வருங்க. வதங்குற ஸ்டேஜில் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லியே ஒரு பக்கம் ஊற்றி வச்சாச்சு. நான் எப்போயும் இட்லிக்கு டைமிங் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வைப்பேங்க. இட்லி நல்லா சூப்பராக வெந்துடும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணியில் எதுவுமே சேர்க்கலை, சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கறி மசால் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், சிக்கனும் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதனால் தேங்காய் எடுத்து உடச்சிங்க. தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த சின்ன மூடி தேங்காய் போதும். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 1-2 இருக்கக்கூடாதுங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். காயெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. இன்றைக்கி என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி 1 கட்டு, புதினா, முள்ளங்கி, வெண்டைக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், அப்புறம் மாம்பழம், அப்புறம் சோளக்கருது, கத்திரிக்காய். இதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. புதினா கொத்தமல்லி மட்டும் அம்மாட்ட கொடுத்தோம்னா நம்ம உரித்து பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. அதை மட்டும் எடுத்து அம்மாட்ட கொடுத்துடலாம். மற்றதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாப்பா எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. இன்னொரு கட்டு புதினா பழசு இருந்தது, அதையும் சேர்த்து ஓரளவு கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. அதை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ மாம்பழம் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டில் போட்டாச்சுங்க. முருங்கைக்காய் வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இப்போ சமைக்கிறப்ப எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ எல்லாம் அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த காயெல்லாம் போன வாரம் வாங்கினதுங்க. கத்திரிக்காய், சுரக்காய், வாழைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் தான் இந்த காயெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து மல்லி இலை தூவி இன்னொரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் குழம்புக்கு மல்லி இலை மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி எடுத்து ஹாட் பேக்கில் மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்களுக்கு நைட்டு டின்னர் இட்லியும் சிக்கன் குழம்பும் தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.